வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பஜ்ஜி தாங்க நம்ம செய்ய போகிறோம். பஜ்ஜி நம்ம நார்மலாக எப்போவுமே கடலை மாவு அதிகமாக சேர்த்து செய்யாமல் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு ஒரு 3 கரண்டி அளவுக்கு மட்டும் இட்லி மாவு சேர்த்து குறைவான அளவில் கடலை மாவு சேர்த்து நம்ம இன்றைக்கி பஜ்ஜி செய்ய போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது போல் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இது போல் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம பஜ்ஜி சீவுற கட்டையில் இது போல் எண்ணெய் தடவிக்கோங்க. இது போல் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வாழைக்காய் சீவுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்லைஸ் பண்ண வரும். பாருங்கள், இது போல் ஒரு வாழைக்காயில் நம்ம எல்லாமே இது போல் நல்லா சீவி எடுத்தாச்சு. நல்லா தின்னாக விழுந்திருக்கு. இப்போ நம்ம பஜ்ஜிக்கான மாவு கலந்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருப்பேன். அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். பஜ்ஜி நல்ல கலராக கிடைக்கும். கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு சேர்க்க போகிறதுனால அதில் உப்பு நான் சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நம்ம பஜ்ஜி பொரிக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது போல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது போல் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது போல் திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டி விழாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 3 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நான் சேர்த்துருக்கிறது பழைய மாவு தாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஆட்டி வச்ச மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பழைய மாவு கூட சேர்த்து செய்யலாங்க. 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வாழைக்காய்க்கு இந்த அளவுக்கு நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜிக்கு கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு உடம்புக்கு கடலை மாவு ஏற்றுக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்து பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா திக்காக ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரண்டி வெளியே தெரியாத அளவுக்கு மாவு நல்லா கரெக்டாக இந்த மாதிரி கோட்டாக இருக்கணும். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை இது போல் 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு கார்னரில் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இது போல் நல்லா வழித்து எடுத்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் பஜ்ஜி பொரிக்க கொஞ்சமான அளவில் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கோங்க. போட்டதும் உடனே திருப்பிடாதீங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இட்லி மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ்னு கேட்டால் கடையிலேருந்து வாங்கி தராமல் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவில் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எண்ணெயில் அடுத்த பேட்சும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு முறை இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இட்லி மாவில் பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.